முதலும் காதலும் எபிசோட் 3ல பார்ட் 2. பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்தா தான் பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். பார்ட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம சன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் உட்காந்து நுவாக்கு கன்யூவாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம நுவா பையன் கால் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம சன்னு வந்து கன்யூவாக கால் மேலே காலாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்த நம்ம ஜோம் பையன் இருந்துட்டு சன் கிட்ட, அட என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்நேரத்துக்கு அவன் ஒன்று சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி விட்டுருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து சன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு, டே அன்னைக்கு நம்ம பேசினதை அவன் கேட்டுட்டான்டா, ஆனால் அவன் முழுசாக கேட்கல, பாதி தான் கேட்டிருக்கான். அதை கேட்டுட்டு அவன் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்டா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குது, நான் யாரையாவது லவ் பண்ணலான்ட்டு நினைக்கும் போது தான் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம ஜோம் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜோம் இருந்துட்டு, கஷ்டமாக இருக்குன்னா அவனை போக விட்டுரு, அதை ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க, உன்னை சேர பண்ணுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை விட்டுட்டு ஏன்டா பர்னிங் ஆற, ஏன் உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா, இந்த கையில் என்ன காயம், இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து சன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜோம் இருந்துட்டு, டே நீ அவன் மேலே இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறது உன்னோட ஹெல்த் அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து சன் கிட்ட சொல்கிறான். சன்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்துட்டு, அவன் கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ நீ டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட ஃப்ரெண்ட் சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து ரொம்ப கோவமாக அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான். அப்போ நம்ம ஜோம் பையன் இருந்துட்டு, சரி ஓகே நீ டாக்டரை பார்க்கலனா என்கிட்டயாவது கூட நானாவது பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து இப்போ நுவாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போக, நம்ம ஜோம் பையன் இருந்துட்டு, டே இவ்வளோ பிடிவாதமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம நுவாவையும் நம்ம செயினையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கேண்டீன் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நுவா பையன் செயினுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு, நான் கொஞ்சம் கூட இதை திங்க் பண்ணியே பார்க்கல, நீங்கள் என்ன இவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல, செயின் இருந்துட்டு, நேற்று நான் உன்னை பார்க்கவே முடியலை, நேற்று நான் உன்னை பார்க்காதனால தான் அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு, பரவாயில்ல ஆனால் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி திங்க் பண்ணிகிட்டே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். என்னன்னா நம்ம நுவா அந்த பொண்ணுங்க மிரட்ட வரும்போது நைஃபை வந்து நம்ம சன் பையன் பிடிச்சா இல்லையா, அப்படி பிடிக்கும்போது கூட அவன் கையில் இருந்து பிளட் வந்திருக்கும். அந்த பிளட்டை துடைக்கிறதுக்காண்டி நம்ம நுவா பையன் அவன் கையில் கச்சி கொடுத்துட்டு, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, நீயே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது, நம்ம நுவா பையன் அவனோட கான்டாக்ட் போனதும் நம்ம சன் பையன் பின்னாடியே ஓடி வந்து, என்ன நடந்துச்சுன்ட்டு என் வாயில் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நம்ம நுவா இருந்துட்டு அவனோட பாடி கார்டு கிட்ட, இவனை என் பக்கமே வர விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே நம்ம நுவா பையன் இங்கே உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி திக் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம செயின் பையன் இருந்துட்டு நுவா நுவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அவன் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நினைவே வருது. நம்ம செயின் இருந்துட்டு, இதுக்கப்புறம் உன்னோட பாடி கார்டுக்கு பதில் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாயிட்ட கேட்குறான். அதுக்கு நுவாவும் இருந்துட்டு, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செயின் இருந்துட்டு, என்னை விட உன்னோட பார்ட்னர் ரொம்பவே நல்லா பார்த்துப்பான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம நுவாயிட்ட சொல்ல, நம்ம நுவாக்கு கடுப்பாயிட்டு, செயின் நீங்கள் இப்போ யாரை மீன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட கேட்க, நம்ம செயின் பை இருந்துட்டு, நான் அந்த சன்னை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நோவா இருந்துட்டு, ஏதோ நானும் ஆகணுமா, அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு மிஸ்டேக், இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தாட்டி கூட நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் உட்காந்துருக்கா. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம நோவா உட்கார வச்சு நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் பெரிய லிஸ்ட்டே போட்டு அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, அந்த விஷயம் உங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி ஹர்ட் ஆச்சுன்னா நாங்கள் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க யுவர் ஹைனஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணுங்க நம்ம நுவா கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்க. நம்ம நுவா பையனும் சினிமா இல்லாமல், நான் உங்களை விஷ் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேர் லைஃப் லாங் அண்ட் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பையனும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ரெண்டு பொண்ணுங்க அவங்க லாங்குவேஜில் சாத்து அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்ல, நம்ம நுவா பையனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு, போது நிறுத்துக்க, நான் உங்களோட ஃப்ரெண்டு தான், நான் ஒன்றும் மோங்கெல்லாம் கிடையாது, அப்புறம் இதுக்கு முன்னாடி எது நடந்திருந்தாலோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை யாரும் நினச்சி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம ரெண்டு பொண்ணுங்க கிட்ட சொல்ல, நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் இருந்துட்டு, நீ மற்ற பணக்கார பசங்க மாதிரி கிடையாது, நீ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் நுவா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நுவா இருந்துட்டு, அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்களோடது, இதே என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கடன் பட்டிருக்கேன், ஏன்னா என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, ஸோ எனக்கு ரொம்பவே அது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம ரெண்டு பொண்ணுங்ககிட்டே சொல்ல, நம்ம பிளாய் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ என் மனசை தொட்டுட்டடா, வாடா ஹக் பண்ணிக்கலாம், குரூப் ஹக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளாய் வந்து லின் கிட்டேயும் நோகிட்டேயும் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் இங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்க, அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நம்ம சன் பையன் நுவாவை பார்க்கறதுக்காண்டி அப்படியே வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம நுவாவோட பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறத பார்த்தா நம்ம சன் பையன்,
இங்கே போனால் வேலைக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேற ஒரு பக்கமாக போயிட்டுருக்கா. அப்படி போய் பால்கனி பக்கமாக வந்தால் நம்ம நுவாவோட கிளாஸ் ரூமோட ஜன்னல் இருக்கு போல், அந்த ஜன்னல் பக்கமாக வந்து நின்று நம்ம சன் பையன் நுவாவே பார்த்துட்டு இருக்கான். பையனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, நுவா ஒரு வழியாக பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கிளாஸ் ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னா, நம்ம லின் வந்து நுவா கிட்ட ஒரு வழியாக நம்ம பழைய மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் உங்ககிட்ட எது கேட்டாலும் அதை நீ பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையனுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு அதுதான் சன்னை பற்றி உனக்கும் சன்னுக்கும் நடுவில் என்னதான் நடக்குது சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நுவாகிட்ட கேட்க, நம்ம நுவாவோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆயிடுது. பையன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நின்றுட்டு, அதுவா அவன் வந்து இதே காலேஜில் படிக்கிற ஒரு சீனியர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது எங்கள் 2 பேத்துக்கும் நடுவில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து லின்கிட்டையும் பிளாய்கிட்டையும் சொல்ல, இதை வந்து நம்ம சன் பையன் கேட்டுட்டான் போல். கேட்டுட்டு என்ன வேற ஒன்றும் இல்லையா, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. வேற யாரும் கிடையாது, நம்ம சன் பையன் தான். நம்ம நுவா பையன் திரும்பி பார்க்க சன் வந்து பின்னாடி நிற்கிறான். அவனோட கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. நம்ம சன் வந்ததை பார்த்த நம்ம 2 பொண்ணுங்களும் சரி ஓகே நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போன பிறகு நம்ம நுவா பையன் நம்ம சன்னை பார்த்து முறைச்சிட்டு அவனும் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம சன் பையன் நுவாவோட கையை பிடிச்சி இழுத்து திருப்ப நம்ம நுவாக்கு கடுப்பாயிட்டு, நீ ஏன்ட்டு இங்கே வந்து என்கிட்ட நிறைய போய் தானே சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாக்கு கடுப்பாயிட்டு நம்ம சன்னை பிடிச்சி திட்டுறான். நம்ம சன்னை இருந்துட்டு நுவாவை பார்த்து, ஏன்டா உன்னோட கண்ணுக்கு நான் எப்பயுமே இப்படி தான் தப்பான ஒரு ஆளாக தான் தெரிவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நம்ம நுவா இருந்துட்டு ஆமாம் நான் எது பார்க்குறேனோ எது கேட்குறேனோ நான் அதை மட்டும்தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு நான் உனக்காண்டி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன், இதுலேருந்து ஏதாவது உனக்கு ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்குறான். அதுக்கு நுவா இருந்துட்டு எதாட்ட ஃபீல் பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கிட்ட கேட்க, நம்ம சன் இருந்துட்டு ஆமாம் ஃபீல் தான் பண்ண சொல்கிறேன், ஏன்னா நான் உன்னை லைக் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவா பையனுக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. இருந்தாலும் அவனை பார்த்து முறைச்சிட்டேவும் அங்கேருந்து போக நம்ம நுவாவோட பாடி கார்டு வந்து நம்ம சன்னை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம சன் பையனும் நம்ம நுவாகிட்ட அங்கேருந்து கத்தி சொல்கிறான், ஏன்டா நீ என்ன அந்த அளவுக்காக இருக்கிற, உன்னோட பார்வைக்கு நான் அவ்வளோ கேவலமாகவும் அவ்வளோ கீழ்த்தளமாகவும் போயிட்டேன், சரி ஓகே இதுக்கப்புறத்துல இருந்து உன் கண் முன்னாடியே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா பையனுக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, பையன் இன்னும் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கலை. ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது போல். பையன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம சன் பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையனை அலைக்கா தூக்கிட்டு போய் காலேஜில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ரூமில் சேர்த்துட்டாங்க போல். பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கி லைட்டாக கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் தான் நம்ம நுவா பையனும் உட்காந்துருக்கான். நம்ம நுவா பையன் நம்ம சன் கிட்ட, உன்னை இந்த நிலமையில பார்க்கறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா, ஒரே பரிதாப கடங்கா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சண்டை பிடிச்சி கலாய்க்க, நம்ம சன் பையன் இருந்துட்டு இப்போ நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தான் வந்தேன்னா நான் இப்போ ரெடியாக இல்லை, உடம்பு சரியானதுக்கப்புறம் வா வேணா அப்போ 2 பேரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவா பையன் இருந்துட்டு நீ என்னடா நினைக்கிற, உன்னால் என்ன பீட் பண்ண முடியும்ன்ட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்குறான். நம்ம சன் பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அவனே சொல்கிறான், ஓ ஏன்னா நீ பெரிய மில்லியனரோட பையன் இல்லையா, ஸோ அதனால அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நம்ம நுவா பையன் இருந்துட்டு டேய் அது இல்லைடா லூஸு, ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறடா, உன்னால் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா பையன் சன் கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு ஆமாம் என்னால் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண தான் முடியாது, சரி ஓகே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நம்ம நுவா இருந்துட்டு ஏன்னா நான் உன்னை நினச்சி கவலைப்பட்டேன்டா, அதனால தான் நான் இங்கே இருக்கேன், உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி சில பில்டப்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சன் பையன் பார்த்துட்டே இருக்கானா. நம்ம நுவாக்கு கடுப்பாயிட்டு டேய் என்னை போவேணான்ட்டு சொல்ல மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு உனக்கு என்ன வேணும்ன்ட்டு எனக்கு எப்படா தெரியும், ஆனால் நீ என்ன மோசமாக ஃபீல் பண்ண வைக்க நீ நினச்சேன்னா நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ ஜெயிச்சதாவே இருந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். அதுக்கு நுவா பையன் இருந்துட்டு என்னடா அவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியாகவே விட்டு கொடுப்பேன், இல்லையே எனக்கு தெரிஞ்ச சன் இப்படிலாம் பண்ண மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு ஆமாம் வேற என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க, நுவா இருந்துட்டு அதை நீயே கண்டுபிடி, ஆனால் அதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ சீக்கிரம் லவ்லெல்லாம் விழுந்தது இல்லை, குறிப்பாக உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நீலாம் என்னோட டைப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் பையன் இருந்துட்டு
டேய் நீ ஏன்டா என்னோட ஹானஸ்ட்டா உடைக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா இருந்துட்டு அட ஆண்டவா இந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி சொன்னதான் புரியுதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவனுக்கிட்ட நீ நிஜமாவே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான்டா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு நம்ம நுவா பையன் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா ஒரு வீடியோ, அந்த வீடியோவோட ஆடியோவை மறுபடியும் நம்ம நுவா பையன் நம்ம சனுக்கு போட்டு காமிக்கிறான். நம்ம சன் பையனும் அதை கேட்டுட்டு இப்போ இதை ஏன்டா மறுபடியும் நீ ப்ளே பண்ணி காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையன் இருந்துட்டு ஷூ அமைதியாரு, இது இன்னும் முடியலை, எனக்கு ஃபுல் வீடியோ இப்போ தான் கிடச்சிச்சு, நீயும் கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட அந்த ரெக்கார்டை மறுபடியும் போட்டு காமிக்கிறான். அதே சமயம் அங்கே என்ன பேசுனாங்கன்னு தான் காமிக்கிறாங்க. நம்ம நுவா பையன் பாதிலேயே கேட்டுட்டு அங்கேருந்து போயிருப்பா இல்லையா, அவன் போனதுக்கப்புறம் நம்ம சன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆனால் நான் அது பண்ண நினைக்கும் போது என்னோட ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் உண்மையாகவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த கோட்டு போட்டிருக்கல குட்டையாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காளே அவ இருந்துட்டு டேய் உன்னோட மனசு எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆச்சு, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நான் அந்த குட்டையாக இருக்கிற ஃப்ரெண்டு வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, நம்ம ஜோம் பையன் இருந்துட்டு டே அந்த பையன்கிட்ட அப்படி என்னதான்டா நல்ல விஷயம் இருக்குது, இப்படி ஒரே ராத்திரியில் இப்படி டோட்டலாக மாறிட்டேன், புலி மாதிரி இருந்தவன் இப்படி பூனை மாதிரி இருக்கே, ஒரு தடி மியாவுன்ட்டு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் நம்ம சன்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம சன் பையனும் சிரிச்சிட்டு அது எனக்கு தெரியாது, ஆனால் லவ் பண்ணி பாருங்க அப்போ உனக்கு தெரியும், நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு இல்லையே நாங்கள் யாரும் லவ் பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சன் பையன் இருந்துட்டு அப்போனா சீக்கிரமாக போய் யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி லவ் பண்ணுங்கடா, அப்படி லவ் பண்ண போது அவங்க கண்ணை பாருங்க அப்போ தெரியும் அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கான். இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம நுவா பையன் வந்து நம்ம சனுக்கு போட்டு காமிச்சிட்டு சன் ஃபேஸ் முன்னாடி நம்ம நுவாவோட ஃபேஸை வச்சு நம்ம நுவா பையன் சன் கிட்ட நீ சொன்ன அந்த ஹாப்பி ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும்ன்ட்டு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் பையன் க்யூட்டாக அவனை பார்த்து சிரிச்சிட்டே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டாக தலையை மட்டும் ஆட்ட, நம்ம நுவா பையன் அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை பார்த்துட்டே ஓ செம ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணுறாங்க. எப்படி இவங்க கிஸ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் ரூமுக்கு வெளியில் நம்ம செயின் பையன் இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு பார்க்க பார்க்க பயங்கரமாக கோவம் வருது ஒரு பக்கம், இருந்தாலும் அவன் கண்ணெல்லாம் கலங்குது மறுபக்கம். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்துட்டு பையன் போகலான்னு பார்த்தா நம்ம ஜோம் பையன் சும்மா இல்லாமல் என்னடா உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா, வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் வேணும்ட்டேவும் நம்ம செயின் கிட்ட கேட்க, நம்ம செயின் இருந்துட்டு ஆமாம் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது, ஆனால் ஒன்று நீங்களும் சன்னும் ஹர்ட் ஆனதை விட நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஹர்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோம் கிட்ட சொல்ல, நம்ம ஜோம் பையனுக்கு கடுப்பாயிட்டு நம்ம செயினை பிடிச்சி அடிக்க வர, நம்ம ஜோமோட ஃப்ரெண்டு இருந்துட்டு டேய் கொஞ்சம் அமைதியாயிருடா, எப்படியே இன்னைக்கு ஸ்டார் வந்து நம்ம சன் தான், உனக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோமோட ஃப்ரெண்ட் தான் நம்ம ஜோமை ஸ்டாப் பண்ணுறான். நம்ம ஜோம் பையனும் இதை கேட்டுட்டு ஆமாம்ல நான் இதை மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நம்ம நோவாவும் நம்ம சன்னும் மறுபடியும் இன்னைக்கு ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து நம்ம செயினை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிக்கிட்டே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. நம்ம ஜோமும் நம்ம ஜோமோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் இருந்துக்கிட்டு நம்ம நுவா பையனுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டு இருக்குல்லையா அந்த ரெக்கார்டிங் கிளிப்பை சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து ஆட்டையை போட்டு வந்து நம்ம நுவா கிட்ட கொடுத்தது நம்ம ஜோம் பையன் தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜோம் பையன் இப்போ நம்ம செயினுக்கு சொல்ல, நம்ம செயினுக்கு பயங்கரமாக கடுப்பாது, அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். நம்ம செயின் பையன் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டேவும் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது, என்ன ஆனாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நுவா பையன் என்கிட்டே திரும்பி வருவான், ஏன்னா சன்னொரு ரொம்ப பெரிய அயோக்கியண்டா, அவன் மட்டும் கிடையாது நீங்களும் தான், நீங்கள் எல்லாருமே ஒரு முட்டாள் பசங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோமையும் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் திட்ட, நம்ம ஜோம் பையனுக்கு கடுப்பாயிட்டு நம்ம செயின் முன்னாடி எந்திரிச்சு போய் ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து அவங்களே கவலைப்பட்டுக்கணும்டா, ஏன்னா நீ எங்களை எல்லாத்தையும் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க இல்லையா, நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நான் உனக்கு நரகனா என்னன்ட்டு காமிப்பேன்டா, கண்டிப்பாக நரகத்தை விட மோசமாகவே உனக்கு நான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் லிட்ரலாக நம்ம செயினை மிரட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனால் அவன் மிரட்டுறதும் செம்ம க்யூட்டாக இருக்குது, அவனோட அந்த முட்டைக்கண்ணை வச்சு அப்படியே உருட்டி உருட்டி நம்ம செயின் பையனை மிரட்டிகிட்டே இருக்கான். அட நான் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இவங்க 2 பேரும் பேர் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும்ல, பசங்க 2 பேரும் சூப்பராக இருக்காங்க, நம்ம செயினும் ஜோமும். நம்ம ஜோம் பையன் செயினுக்கு சளைச்சவனே கிடையாது, அவன் பயங்கரமாக நம்ம செயின் பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான், நம்ம செயின் பையனும் நம்ம ஜோமை போட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கான்.
நம்ம செயின் பையனுக்கு நம்ம ஜோம் பையன் இப்படி சொல்லிட்டு போனோடனே பயங்கரமான ஒரு கோவம் வருது. இவனை ஏதாவது பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா அடுத்து நம்ம நுவா பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம நுவா பையன் அந்த ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்படிஷனுக்காண்டி போயிருக்கான். அங்கே வந்து கேட்வாக் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜோமோட பேரும் வராங்க. செகண்ட் நம்ம செயினோட பேரும் வராங்க. நம்ம ஜோம் பையன் போகும்போது தான் நம்ம செயின் பையன் அங்கேருந்து வரவான். அப்படி ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டே தான் வருவாங்க. நம்ம செயின் பையன் இந்த கேட்வாக் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்தான். எனக்கு செயின் வந்து கேட்வாக் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு. இப்படி அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம ப்ளவ் பொண்ணுக்கு மட்டும் ஒரு டவுட்டு. நம்ம நுவாகிட்ட திரும்பி எங்கே சன்னு இல்லை, சன்னுக்கு பதில் ஏன் ஜோம் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையனுக்கு ஒன்றுமே புரியாமல் அவன் திருண்டு முழிச்சிட்டு இருக்கா. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம நுவாவையே பார்த்துட்டு இருக்கா. நம்ம நுவா இருந்துட்டு என்ன எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்க முடியும், அவன் எங்கே உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம நுவா இருந்துட்டு இல்லையே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ளவ் இருந்துட்டு என்னடா இப்படி சொல்கிற, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து நுவாகிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு அட சும்மா இரு, நாங்கள் எங்கே ஒன்றா இருக்கோம், எனக்கு நிஜமாவே ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, நம்ம ப்ளவ் இருந்துட்டு ஓஹோ அப்படியா, அப்போனா அவனுக்கு நிஜமாவே உடம்பு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நேற்றுலேருந்தே அவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் ஒரு மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நுவா பையனுக்கு இதெல்லாமே கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பையன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அடுத்த சீன் நம்ம சன் பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் வீட்டில் இருக்க நம்ம சன்னோட ரூம் டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம சன் பையனை யாருடா அப்படிங்கிற மாதிரி ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம நுவாவோட செக்ரட்டரி ரூஜ். ஆனால் நம்ம சன்னுக்கு வந்து ரூஜ் அடையாளமே தெரியல யாருன்ட்டு. ஒரு மாதிரி திருண்டு முழிச்சிட்டு இருக்கேன். நம்ம ரூஜ் இருந்துட்டு சன் கிட்ட நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு இல்லை ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் அந்த 4 கண்ணனோட பாடி கார்டு இல்லை நுவாவோட பாடி கார்டு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ரூஜ் கிட்ட கேட்க, ரூஜ் இருந்துட்டு நான் ஒன்றும் பாடி கார்டெலாம் கிடையாது, நான் பாடி கார்டுக்கெல்லாம் ஹெட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் தான் நுவாவோட ஹேர் டேக்கரும் கூட, நீங்கள் என்ன ஹேர் டேக்கர்ன்ட்டே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ரூஜ் கிட்ட கேட்க, ரூஜ் இருந்துட்டு அவன் கையில் வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று கொண்டு வந்திருப்பான் போல், அந்த பேஸ்கெட்டை இதை வந்து என்னோட பாஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு நுவா இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எட்டி பார்க்குறான். ஆனால் நம்ம நுவா பையன் அங்கே இல்லை. நம்ம சன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. பையன் வரலன்ட்டு தெரிஞ்ச உடனேவும் நம்ம சன்னு இருந்துட்டு ரூஜ் கிட்ட என்னாச்சு, நீங்கள் ஏன் இதை கொடுக்க வந்திருக்கீங்க, அவன் ஏன் இங்கே வரல, நான் என்ன அவ்வளோ கேவலமாவா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ரூஜ் கிட்ட சொல்ல, நம்ம ரூஜ் இருந்துட்டு இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அவர் வந்து காலேஜ் ஆக்டிவிட்டியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து ஏதேதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம சன் வந்து அது எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. நம்ம நுவாவும் கூட தான் வந்திருக்கான். நம்ம நுவா வந்து அந்த பக்கமாக தள்ளி போய் நின்று இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம ரூஜ் பையன் வேற அவன்கிட்ட பேசும்போது அந்த பக்கம் கண்ண வேற பார்த்துட்டு இருக்கானா. நம்ம சன் பையன் அதை பார்த்துட்டான். நம்ம சன் பையன் பார்த்துட்டு ஓ அப்படியா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா இருக்கிற பக்கமாக லைட்டாக எட்டி பார்க்க, நம்ம நுவா பையனும் இருந்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமே குமார் அப்படிங்கிற மாதிரி திருண்டு முழிச்சிக்கிட்டே நம்ம ரூஜ் கையில் இருக்கிற பேஸ்கெட்டை வாங்கி இது வந்து நான் காண்டோ பாலிசி ஏதாவது ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா காண்டோவில் இருக்கிற எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைன்னா அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்களாவது போய் பார்த்துக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட பேச, நம்ம சன் பையன் அதெல்லாம் அப்புறமா பேசலாம், உள்ளவாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாவோட கையை பிடிச்சி கொடுத்து வீட்டுக்குள்ளே விட, நம்ம நுவா பையன் இருந்துட்டு சரி ஓகே நீ டேப்லெட் எல்லாம் போட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு நான் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் சாப்பிட தான் முடியலை, எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, என் கையெல்லாம் வீங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவா பையன் இருந்துட்டு ஐயோ பாவமே சாப்பிடாம மெடிசன்லாம் சாப்பிட்டேன்னா உன்னோட வயிறுலாம் வலிக்கும்ல, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு ஆமாம் என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, இங்கே பாரு கையெல்லாம் எப்படி வீங்குதுன்ட்டு, இப்படியே போச்சுன்னா என்னால் சாப்பிடவே முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஆனால் பரவாயில்ல இப்போ தான் நீ இருக்கல, எனக்கு இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்ட்டு நம்ம சன் பையன் நுவா கிட்ட செம க்யூட்டாக கெஞ்ச, நம்ம நுவா பையனும் இருந்துட்டு சரி ஓகே பண்ணுறேன், நீ எனக்காண்டி தானே இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்ட, அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக இதை நான் பண்ணுறேன், ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் இருந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, சின்னதாக கட்டுப்பட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு சரி ஓகே அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
அதுக்கு சன் இருந்துட்டு அது வந்து என்னோட பெட்ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நுவா பையன் திரும்பி அவனோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா ரூஜ் கிட்ட நான் இல்லாமலே இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்ல செக்ரட்டரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போகலான்னு பார்த்தா நம்ம சன் பையனும் பின்னாடியே போய் கதவை சாத்திட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்புறம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சன் பையன் பெட்ரூமுக்கு போய் பார்த்தா பெட்ரூம்ல நம்ம நுவா பையன் பயங்கர கடுப்புல இருக்கான். இவையே இப்படி கடுப்பா இருக்கானா பெட்ரூம் ஃபுல்லாக நிறைய பொக்கேஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம நுவா பையன் பயங்கர கடுப்பில் இருக்கான். நம்ம சன்னை பார்த்து இதெல்லாம் என்ன உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு என்கிட்ட சொன்னேன், ஆனால் இங்கே பாரு எவ்வளோ இருக்குன்ட்டு நீ என்கிட்ட திரும்ப திரும்ப போய் தானே சொல்லிட்டு இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம சன் பையன் அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நம்ம சன் பையன் நுவா கிட்ட நுவா நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு, இது எல்லாமே அவங்க தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணாங்க, இப்போ நீயே சொல்லி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட கேட்க நம்ம நுவா இருந்துட்டு சன் கிட்ட அப்போனா இது எல்லாத்தையுமே நீ திரும்ப அவங்களுக்கே அனுப்பிச்சிடு, அப்படி இல்லைன்னா இந்த கிஃப்ட் எதையுமே நீ வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு அது எப்படி என்னால் பண்ண முடியும், நான் அந்த மாதிரி பண்ணேன்னா அவங்களோட ஃபீலிங்கை என்னால் ஹர்ட் பண்ண முடியாது, அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்ல நுவா இருந்துட்டு அவங்களோட ஃபீலிங்கை ஹர்ட் ஆயிருன்னா அப்போனா என்னோட ஃபீலிங் ஹர்ட் ஆகிறத பற்றி உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க சன் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டே இருந்து எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்க மாட்டேன், நான் அப்படி வாங்காமல் இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட கேட்க அதுக்கு நுவா இருந்துட்டு என்ன என்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன வேணும் சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க அதுக்கு சன் இருந்துட்டு என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ட்டு நான் எல்லார்கிட்டையும் சொல்லணும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையன் இருந்துட்டு டேய் நீ ஏன்டா இப்படி எல்லா விஷயத்தையுமே இப்படி லேசாகவே எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க சரி ஓகே அப்போனா நான் உங்ககிட்ட சீரியஸாகவே கேட்குறேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு எஸ் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையன் அவனுக்கு ஓகே தான் இருந்தாலும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே திருன்ட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம சன் பையன் நுவாவை பார்த்து நீ மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸமான பையன் ஃபுல்லாக உனக்கு தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நம்ம நுவா பையனுக்கு பயங்கரமான ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே டேய் நீ இருக்கியே நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்கிற, நீ இந்த மாதிரி சொல்லலாட்டி கூட நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பையன் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சன் இருந்துட்டு இப்போ நீ என்ன சொன்ன நீ இப்போ ஓகே தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நம்ம நுவாக்கு அப்போ தான் ஞாபகமே வருது, அட பாவி உளறி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வாயில் கையை வச்சுக்கிட்டு இல்லை இல்லை நான் தெரியாமல் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம 2 பேர் கப்புள்ஸ் தானே, அப்போனா நீ என்னை கிஸ் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் உன்னை கிஸ் பண்ணுவேன் எப்படி உனக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா பையன் அவனை பார்த்து வெக்கப்பட்டுட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக அப்படியே போயிட்டே இருக்குது. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தான், இவங்க மேட்டரும் அங்கே நடந்துகிட்ருக்கு. இவங்க மேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினது என்னன்னா நம்ம சன் வந்து நுவாகிட்ட நீ ஹாப்பியாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நுவா இருந்துட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் பையன் இருந்துட்டு அப்போனா நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட கேட்க நம்ம நுவா இருந்துட்டு நம்ம 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்டா, இதுக்கப்புறமும் உனக்கு புரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க நம்ம சன் பையன் இருந்துட்டு ஐயோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறானே, இவன் இப்படி பேசுனா என்னால் இவனை எப்படி தான் வேற யாருக்காவது விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல நம்ம நுவா பையன் இருந்துட்டு டேய் ரொம்பலாம் பொசசிவாக இருக்காத, ஏன்னா இந்த அழகான பையன் ஃபுல்லாக உனக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவன் கிடைக்கிற கேப் எல்லாமே நம்ம சன்னை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து அங்கே கோல் போட்டுட்ருக்கான். எப்படியோ பசங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் அதுவே நம்மளுக்கு சந்தோஷம்தான். இப்படி ஒரு பக்கம் அவங்க மேட்டர் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம செயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் பையன் அவனோட வீட்டில் கிட்டாரை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்க அவனோட தங்கச்சி வந்து அவன்கிட்ட பேசுகிறா, என்னாச்சன்னா ஏன் இந்த மாதிரி சோகமாக உட்காந்துருக்க, நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா உனக்கான ஒருத்தியை நான் தான் போய் கண்டுபிடிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம செயினோட சிஸ்டர் வந்து செயின் கிட்ட சொல்ல
நம்ம செயின் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நோவா எனக்கு இன்னும் நோ சொல்லவே இல்லை இல்லையா, ஸோ அதனால எனக்கு இன்னும் ஹார்ட் ப்ரோக்கன் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து அவனோட சிஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதோட எபிசோட் 3 பார்ட் 2 வந்து இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சின்னதாக ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும்தான் இருக்குது, அதுவும் அந்த ஸ்கூல் ஸ்டோரி. எனக்கு வந்து அந்த ஸ்கூல் ஸ்டோரி வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால் இந்த எபிசோடில் இவங்க 2 பேர் பேசினதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரி வரும். நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர எபிசோட்லேயும் அவங்க ஸ்டோரியை மட்டும் நான் கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவங்க ஸ்டோரியும் போடுறேன். அப்படி அவங்க ஸ்டோரி வேணும்னா நம்ம செயின் நுவா அப்புறம் நம்ம ஜோம்சன் அவங்க ஸ்டோரியை மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக சீரீஸை அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சீக்கிரமாக பண்ணாலும் கொஞ்சம் கூட அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து நல்லா போகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதனால தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. ஏன்னா கொஞ்சமாவது வியூஸ் போனால் தானே நம்மளுக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. நான் அதனால தான் கொஞ்சம் வியூஸ் போனதுக்கப்புறம் நான் அடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் சீக்கிரமாக பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரி, ஓகே மை ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். பாய் பாய் மை ஃபேமிலிஸ், பாய் பாய்.